ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரிஜாய்ஸ் வர்ஷிப் டுகெதர் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள், சேர்ந்து நம் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிக்கின்ற நம் தெய்வம் இந்த நாளில் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க அவர் சித்தமாய் ஏதுவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ், உம்மை உயர்த்துகின்றோம். ஆவியானவரே நீங்க வாங்க, நீங்க வாருங்க. ஆவியானவரே நீங்க வாங்க. நீங்க அன்பின் ஆவியானவர், நீங்க தெளிவின் ஆவியானவர், நீங்க விலையேற பெற்ற தெய்வம், எங்களை ஆளும் பரிசுத்த தெய்வம் தகப்பனே. ராஜா, நீங்க வந்தா எங்களுக்கு விடுதலை, நீங்க வந்தா எங்க வாழ்க்கை மாறும். ஆவியானவரே நீங்க வாருங்க ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஜீசஸ். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, இணையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் உணர்வுல, என் நடத்தையில, என் உசுருல, என் உயிரில கலந்திருக்கீங்க. ஆவியானவரே, ராஜா, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. மறுபடியும் பாடலாமா? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா.
விலகாத மேகம் நீர், உன் செல்ல மேகம் நீர், விலகாத மேகம் நீர், உன் செல்ல மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நன்றி அப்பா. வாங்க, தெளிவின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் ஒருவரின் நிரப்புங்க, நிரப்புங்க. இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் கர்த்தர் நிரப்புங்க ராஜா. நீங்க வந்தா விடுதலை என்று நம்பி இருக்கிறார்கள், நீங்க வந்தா சந்தோஷம் நம்பி இருக்கிறார்கள் தகப்பனே. இதை வெறுமனே ஸ்கிப் பண்ணிட்டு போற ஒரு சேனலா இல்லாதபடி ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ். அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் செய்த அந்த முறுமுறுப்பின் நிமித்தமாக 40 நாட்களுக்குள்ளாகவே செல்ல வேண்டிய கானானுக்குள் 40 வருஷமாக அலைந்து திரிய வைத்தார். ஆனா அவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? 40 நாட்களுக்குள்ளாகவே செல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு 40 வருஷம் அவர்களை அலைய திரிய வைத்தாலும் அந்த 40 வருஷம் கூடவே மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கூடவே சென்றாரே. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த தெய்வம் வெளியேற பெற்ற தெய்வம், அந்த தெய்வம் உயர்ந்த தெய்வம், ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தெய்வம். அவரை அண்டி கொள்கின்ற மனிதர்களை அவர் கைவிடுகின்ற தெய்வம் அல்ல. அவரை அண்டி கொள்கின்றவர்களுக்கு நல்ல பாக்கியத்தை நன்மையை தருகின்ற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதர். ஜீசஸ் அப்பா, உம்மை உயர்த்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை உயர்த்துகின்றோம் அப்பா, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகின்ற ஆவியானவரே, இந்த வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ், ஜீசஸ். ஓ அன்பான தேவன் நம்மோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. 40 வருடம் தண்டித்தாலும் அவர் அன்பான தெய்வமாகவே நம்மோடு கூடவே வந்து நம் தேவைகளை எல்லாம் சந்தித்தாரே. எத்தனை லட்சம் மக்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். அந்த வனாந்தரத்தில் காடையை வரவழைத்தார், அந்த வனாந்தரத்தில் மன்னாவை வரவழைத்தார், செங்கடலை 2ஆக பிளந்தார், யோர்தானை குவியலாக்கினார். அப்படிப்பட்ட தெய்வம். நன்றி அப்பா. அப்பா, உம்மை உயர்த்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் ராஜ். அன்பான தேவன் நம்மோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆஹா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு
பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் உம் அன்பை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர். என் கேடகமும் மானீர். நீர்தானே என் துணையானீர். என் கேடகமும் ஆனீர். என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நாம் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் நம்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரத்தினால் அழகு பார்த்த தெய்வம் வெறும் கையினால் கடந்து வந்து இரு பரிவாரத்தை கொடுத்து என்னை உயர்ந்த இடத்தில் வைக்கின்ற தெய்வமே. எல்லோகேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம்.
நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டு. அம்ராஜா, புதியவைகள் என் வாழ்க்கையில் தோன்ற செய்து என் சாம்பலை சிங்காரமாக மாற்றிய ஒரே தெய்வம் நீர் அல்லவா? விழுந்து கிடந்த போதெல்லாம் என்னை தூக்கி நிறுத்தி தோல் மேலே வைத்து அழகு பார்த்த தெய்வம் நீர் மாத்திரம் அல்லவா? உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை கம்பீரத்தோடு அறுக்க செய்ய அவர் இப்பொழுது ஆயத்தமாயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்கிறது. நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இந்த ஆராதனை வேளையிலே எதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் எத்தனையா இருக்கிறது. ஆராதிக்கின்ற இந்த சமயத்திலே நான் கேட்கின்றேன், கர்த்தர் என்னை பெரிய ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து அப்பா நீங்க அழகு பாருங்க ராஜா. நான் எப்பொழுதெல்லாம் கண்ணீர் வடித்தனோ, இதற்கு முன்னதாக எப்படியெல்லாம் நான் கண்ணீர் வடித்தனோ அதற்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுங்க ராஜா. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. அநேக இழப்புகள். எத்தனை பிரபங்கள் மடிந்தார்கள். எத்தனை உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் அல்ல, உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள் அல்ல, உயர்ந்த எல்லாரும் இழந்த போதிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல் இந்த நேரம் வரை காத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தயவு எத்தனை பெரியது. அதை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேணும். அன்று அவருக்கு நன்றி சொல்ல போனா நாட்கள் பத்தாது, நேரங்கள் பத்தாது, நிமிடங்கள் பத்தாது. நன்றி அப்பா, உம்மை நன்றி செலுத்துகின்றோம் ராஜா, நன்றி செலுத்துகின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த ஆராதனை வேளையில் நான் ஒன்று சொல்கின்றேன். ஒரு சம்பவத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு மனிதன் தேவ சமூகத்திற்கு வந்து, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா, எனக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகி பிள்ளை இல்லை என்று ஆண்டவரிடத்தில் முறையிடும் போது பரலோகத்தில் இருந்து ஒரு தேவதூதனை அனுப்பினார். அவன் போய் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம ஆண்டவரிடத்தில் கூறிய வார்த்தை, ஆண்டவரே, நீண்ட வருடங்களாக அவனுக்கு பிள்ளை இல்லையா, உம்மிடத்தில் மண்டிட்டு மண்டாடுகிறான் என்று சொல்லும் போது, இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளாக அவனுக்கு பிள்ளை பிறக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னொருவன் வந்தான், எனக்கு எல்லாம் இருக்கிறது, எல்லா செல்வங்களும் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, ஆனால் ஒரு ஆண் வாரிசு இல்லை என்று ஆண்டவரிடத்தில் முறையிடும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்னும் 1.5 வருடத்தில் உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று. ஒரு பெண், நீண்ட நாட்கள் ஆகியும் எனக்கு திருமணமாகவில்லை, எனக்கு நீண்ட நாட்கள் திருமணமாகவில்லை, எல்லாரும் என்னை கேலி செய்கிறார்கள், வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை என்று ஆண்டவரிடத்தில் முறையிடும் போது ஆண்டவர் இன்னும் 6 மாதத்தில்
அந்த பிள்ளைக்கு திருமணமாகும் என்று தேவதூதனால் உரைத்து அனுப்பினார். கடைசியாக பிறவி குருடனான ஒருவன் தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, எல்லாமே எனக்கு கொடுத்துட்டீங்க, என் வாழ்க்கையில நீங்க கொடுக்காதது ஒண்ணுமே கிடையாது, நிம்மதி சந்தோஷம் எல்லாவற்றையும் உம்மால் மாத்திரம் தான் நான் பெற்றுக்கொண்டேன், இப்பொழுது எந்த தேவைக்காகவும் இடத்தில் நான் வரவில்லை, என் ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துவதற்காகவே தேவ சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தான், துதிக்க ஆரம்பித்தான், மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். அந்த தேவதூதன் ஜெபத்தை கொண்டு வருவதற்காக முற்பட போது ஆண்டவர் அவனை போக வேண்டாம் என்று சொல்லி, சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த என் தெய்வம் எழுந்து நின்று அந்த ஆராதனையில் மகிழ்ந்து அவனுக்கு தன் கரங்களை நீட்டி பிறவி குருடனான அவனுக்கு கண்களை கொடுத்து அவனை இந்த உலகத்தை பார்க்கும்படி செய்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த சம்பவம் எதை விளக்குகிறது என்றால், நீண்ட நாட்களாக ஜெபித்த போது கூட இன்னும் என் தேவைகள் நிறைவேறவில்லையே என்று நீர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றால், ஆனால் அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கும் போது கர்த்தர் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க வீட்டில் இருந்தாலோ எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலோ அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் இந்த சமயத்திலே, இந்த நேரத்திலே, பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜீசஸ். அப்பா, உங்க கண்கள் எங்களை காணலனா என்றோ மண்ணோடு மண்ணாயிரும். உம்மை நாங்கள் இரட்சகராக கொண்டிருக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன ஆகியிருப்போமோ, எப்படி ஆகியிருப்போமோ. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களில் சிக்கி பாவத்தில் நிறைந்து நாங்கள் காணாமலே போயிருப்போம். நாங்கள் எங்களை புதைத்த இடத்தில் புல் முளைத்திருக்கும். உங்கள் கண்கள் பூமி எங்கு உலாவுகின்ற கண்கள் உங்களுடைய பிள்ளையாகிய என்னை கண்டதினால் தான் இன்று உயிரோடு இருக்கின்ற தகப்பனே ராஜா. ஜீசஸ், ஜீசஸ். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, ஜீசஸ், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் நடந்த உண்மையை நான் சொல்லுகின்றேன். என் ஆண்டவர் மாத்திரம் இல்லை என்றால் நான் தற்கொலை செய்து இறந்து போயிருப்பேன். ஒரு முறை மிகுந்த அந்த கஷ்டத்தின் சூழ்நிலையிலே நானும் என் மனைவியும் இறந்து போயிடலாம் என்று எத்தனைத்து நாளை இறந்து விடலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் ஒரு வார்த்தையின் மூலமாக, என் தேவனை அறியாமல் இருந்திருந்தால் என் ஜீவனை என்றோ இழந்திருப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்து மரித்து போயிருக்க வேண்டிய என்னை உயிரோடு எடுத்து எல்லா இக்கட்டிலிருந்து என்னை விலக்கி, எல்லா இருளிலிருந்தும் என்னை விலக்கி, எல்லா துன்பத்திலிருந்தும் என்னை விலக்கி என்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அவருடைய ஆசாரிய பணியை, அவருடைய ராஜரீக பணியை, ஒன்றுமில்லாத என்னை அவருடைய ஊழியத்தை செய்ய வைத்தார். அப்படிப்பட்ட தெய்வம், என்னை உயர்த்திய தெய்வம் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்த
உனதென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம்மன்பை ருசிக்கையிலே ராஜா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம்மன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு. உயிரோடு கலந்தீர் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். சபரபர உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் அழகான 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 இயேசு, என் அன்பான 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 இயேசு, என் இரக்கமுள்ள 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 இயேசு, என் உயிரான இயேசு. உயிரோடு கலந்தீர் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் அழகே, நான் உம்மை துதிப்பேன். என் அன்பே, நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா. எத்தனை உண்மையான வார்த்தை. அவரை நினைக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது உலகமெல்லாம் மறக்குது. இந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் மறக்குது ஐயா. இந்த அன்பை மாத்திரமே ருசி பார்க்க என் உள்ளம் ஏங்குகிறது. உலகமெல்லாம் மறக்குதையா. சபரபரகரதர சபரபரக ரிதரிலி பிஷதரலம சந்தரலம. உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம்மன்பை ருசிக்கையிலே உம்மன்பை ருசிக்கையிலே உம்மன்பை ருசிக்கையிலே எத்தனை இன்பம். இருதயத்தினுடைய ஏக்கங்கள் மாறுகிறது, இருதயத்தின் சஞ்சலங்கள் மாறுகிறது, இருதயத்தின் தவிப்புகள் மாறுகிறது, இருதயத்தினுடைய கனத்த காரியம் மாறுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்புகள் மாறுகிறது, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட கண்ணீர்கள் மாறுகிறது. எல்லா காரியங்களும் உம்மாலே மறைகிறது ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆராதனை ஆராதனை பிரியப்படுகின்ற தெய்வமே, இந்த ஆராதனை நீ முகர்ந்து கொண்டீரேன் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்கள் மத்தியில் அசைவாடினீரே நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடினீரே நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு, அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எந்த இருதயத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது, எந்த மனக்குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரியாது, எந்த ஒரு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரியாது. கர்த்தர் அவருடைய இருதயத்தினுடைய ஆழத்தை அறிந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிகின்ற தெய்வம் அல்லவா. ஒவ்வொருடைய இருதயத்தையும் அப்பா சந்தோஷத்தால் நிரப்புகிறார். ஆனந்த களிப்பினால் நிரப்புங்க. ஆனந்த சந்தோஷத்தினால் அவர்கள் இடங்கட்டிக் கொள்ளுகிறார். நீரே மகிமைப்படுங்க, நீரே உயர்ந்திருங்க. இன்னும் அநேகர் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த சேனல் மூலமாக நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் தகப்பனே. இதற்கு ஒரு அடித்தளமாய், ஒரு பிளாட்ஃபார்மாய் இருக்கின்ற இந்த சேனலை கர்த்தர் இன்னும் உயர்வுக்கு கொண்டு போங்க. உயர்ந்த இடத்துல வைங்க ராஜா. நீரே உயர்ந்திருங்க அப்பா. உமக்கு மகிமைப்படுத்து, உங்களை மகிமைப்படுத்துங்க ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.